ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி சீஸ் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்துட்டு ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 4 முட்டை எடுத்துருக்கிறேன், அதை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் 4 முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இதில் பாதி பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்குறேன். இது கூட தக்காளியும் பாதி அளவு, 1ல் பாதி கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வரமிளகாயை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி நான் 2 பிரெட் எடுத்துருக்கிறேன். இதில் டொமேட்டோ கெட்சப் இல்லை பீஸா சாஸ் இந்த மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் டொமேட்டோ கெட்சப் 2 பிரெட்லேயும் அப்ளை பண்ணியிருக்கிறேன். கெட்சப் தடவினதுக்கப்புறம் ஸ்லைஸ் சீஸ் எடுத்துருக்கிறேன். இதை பிரெட்டு மேலே வச்சிடலாம். 2 சீஸ் வச்சிடலாம் இந்த பிரெட்டு மேலே. வச்சதுக்கப்புறம் இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது மேலே அந்த பிரெட்டை வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் தவாவில் சூடு பண்ணிக்கலாம். தவா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் இதில் அந்த பிரெட்டை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு சூடானதுக்கப்புறம் திருப்பி போட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இனி இதே தவாவில் அந்த உடச்சி கலக்கி வச்ச முட்டையை இதில் சேர்த்துடலாம். இதை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா பரப்பி விட்டுருங்க. இப்போது இந்த ஆம்லெட் மேலே அந்த சூடு பண்ணி வச்ச பிரெட்டை சென்டரில் வச்சுருங்க. இப்போது இந்த 4 சைடும் பிரெட் மேலே மடிச்சிருங்க. நாலு சைடும் மடித்த உடனே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், ஈஸியாக சீஸ் ஸ்லைஸ் பிரெட் ஆம்லெட் செஞ்சாச்சு. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.